Hi viewers, welcome to NK channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆற்காடு ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் பிரியாணி எப்படின்னா தம் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக குக்கரில் பிரியாணி வச்சு இல்லை வடி பிரியாணி எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முழுக்க தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க முடியும். ஸோ ஏன் தம் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் போடுறப்ப தான் நமக்கு அந்த ஃப்ளேவர்டு நமக்கு கிடைக்கும். ஸோ கடையிலலாம் நம்ம சாப்பிட்ற பிரியாணிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார்கோல் போட்டு தம் பிரியாணி தான் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஜூஸியாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் ஸ்டைலில் வந்து எப்போதுமே இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தம் பிரியாணி எப்படி போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ வெயிட் ஆஃப் அரிசி போடணும், அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி தம் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்போ நான் சேர்க்குறேன், எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நான் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 1 kg சீரக சம்பா அரிசி வந்து ஸோ இது வந்து நான் வந்து 2 times தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 times மேலே வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் 2 times மேலே வாஷ் பண்ணக்கூடாதுன்னா இது இருக்கிற ஸ்மெல் கண்டென்ட் நம்மளுக்கு வந்து போயிடும். அதனால 2 time மட்டும் வாஷ் பண்ணிட்டு இது வந்து நான் ஊற வைக்கிறோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு ½ an hour முன்னாடி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 time வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். ஸோ 1 kg சீரக சம்பா அரிசி, அதுக்கு 1 kg சீரக சம்பா அரிசிக்கு 400 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆனியன் வெங்காயம், 400 கிராம் ஆனியன், 400 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கின தக்காளி, அப்புறம் ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வரும் புதினா, கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து குறுக்க கட் பண்ணது, அப்புறம் 100 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர், 100 கிராம் அளவுக்கு தயிர். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் தயிர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 120 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அதாவது 80 கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கணும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கணும். 120 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு காஞ்ச பட்டை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர். இனிஷியலாக பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி காஞ்ச பட்டை மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு ஒரு 100லேருந்து ஒரு 150 ml தண்ணியில் வந்து நல்லா உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு 50 ml வந்து சுண்டி போயிடும். ஓகேங்களா? 150 தண்ணி ஊற்றி 50 ml வரைக்கும் சுண்டுற அளவுக்கு இதை உள்ளே போட்டு கொதிக்க விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். ஸோ 150 தண்ணி ஊற்றிருக்கேன், 50 தண்ணி ஊற்றிருக்கேன், 50 தண்ணியை சுண்டுறப்போ இதை போட்டு அரைக்கிறப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு வந்து கேஷ்யூ எடுத்திருக்கேன். கேஷ்யூவோட ஒரு 2 to 3 கிராம்ஸ் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதை எடுத்துங்க. எதுக்கு இது சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா முந்திரி வந்து பால் சத்து மாதிரி இருக்கும். முந்திரியோட பால் வந்து ரைஸை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் வந்து நல்ல பழுத்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ml வந்து நம்ம வந்து நல்லா வந்து சுத்தமான கடலெண்ணெய் எடுத்துக்கணும். ஏன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடலெண்ணெயில் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். எஸ்பெஷலி சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ணுறப்போ அந்த கடலெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை செக்கெண்ணெயோ வாட் எவர் திங், இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ, நீங்கள் நல்லா பியூரான ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை வந்து செக்கெண்ணெயோ யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே, ஃபைன் தான், வெரி ஃபைன். ஸோ 200 கிராம் 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் வந்து கடலெண்ணெய் எடுத்துக்கணும். நெய் வேணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எஸ்பெஷலி மட்டன் பிரியாணி பண்ணுறோம். மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து
ஜூஸியாக கொஞ்சம் வந்து நெய் வந்து உள்ள மட்டன் பீஸ்குள்ளே இறங்கிருக்கும். சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 200 கிராம் இதை எடுக்கிற இடத்துல ஒரு 20 கிராம் கம்மி பண்ணிவிட்டு 180 கிராம் வந்து கடலெண்ணெய் எடுத்துங்க. ஒரு 30 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் எடுத்துங்க. சரிங்களா? அடுத்தது 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போடுறப்போ ரொம்ப சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி வாங்கிட வேண்டாம். நீங்கள் மட்டன் வாங்குறப்ப நீங்கள் சொல்லிடுங்க, மட்டன் வந்து பிரியாணிக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருப்பாங்க. சின்னதாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கரைஞ்சி போயிடும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பீஸாக வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்து ஆற்காடு பிரியாணிக்குன்னே சொல்லிட்டு ஒரு மசாலா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து வேறு எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் நம்ம வந்து இந்த நம்மளே செஞ்ச மசாலா தான் அரைச்ச மசாலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து வேறு எதுவும் கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலாவோ வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த மசாலா வந்து ஸ்பெஷலாக வந்து ஆற்காடு பிரியாணிக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இல்லை சுக்கா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்காகவே ஸ்பெஷலாக அரைச்ச மசாலா இது. நம்மளே அரைச்ச மசாலா. இந்த மசாலா எப்படி அரைக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே தம்ஸ் அப்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோட லிங்க் இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அதை ஸ்பெஷலாக நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மசாலாவோட எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். தம்ஸ் அப்லேயே வந்து வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மசாலாவோட வீடியோ போய் பாருங்கள். மசாலா எப்படி அரைக்கங்கிறது நம்ம வீட்டிலேயே இந்த மசாலா அரைக்கலாம். ஏன்னா நம்ம எப்போதுமே பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பெருசாக வராது நமக்கு. ஸோ கடையில் வாங்குற பிரியாணியில் எப்போதுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மசாலா தான் அதுக்கான சீக்ரெட் ரெசிபி. ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 டீஸ்பூன். ஒரு மட்டன் நான்வெஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் போட்டுங்க. இல்லை மட்டன் யூஸ் பண்ணல இல்லை வெஜ்ஜு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுங்க. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால நான் பட்டை இலவங்கம்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இதில் எல்லாமே நான் போட்டிருக்கேன் நான். அதனால் பட்டை இலவங்கம்லாம் யூஸ் பண்ணல. சும்மா கர்ட்டஸிக்கு ஒரு பட்டையோ ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை 2 கிராம்பு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம போகலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் இப்போ சூடாகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலை வந்து இது உள்ள வந்து ஊற்றுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கட் பண்ணிருக்கிற ஆனியனை வந்து நான் அதுக்குள்ளே போடுறேன். ஸோ எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிராம் வெங்காயம், வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் முன்னாடி சொன்ன 2 பட்டை, பிரியாணியில் ஒரே ஒரு பட்டை போடுறேன். இது கூடயே நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் 2. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பட்டை மிளகாவோட பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ பட்டை மிளகாவோட பேஸ்ட்டை அப்படியே கொட்டுறோம். ஏன் இப்பயே கொட்டுறோம் அப்படின்னா ஆயிலும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆனியனும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்போ இதை கொட்டும்போது இந்த இருக்கிற ஆயிலோடையே மெர்ஜ் ஆகிடும். ஸோ ஆயிலோட நல்லா காரம் கலந்து நம்ம பிரியாணியை வந்து பண்ணும்போது இந்த ஃப்ளேவரை வந்து அந்த ஆயிலோட ஃப்ளேவர் சேர்ந்து எல்லா பிரியாணியோடையும் ஃபுல் குவான்டிட்டியோட அது வந்து மிக்ஸ்அப் ஆகும். அதனால தான் முதலையே வந்து நம்ம வந்து இந்த காரத்தை வந்து முதலே ஆட் பண்ணுறோம். இப்போ இது வெந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை அரைச்சி நம்ம போட்டுருக்கோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட் சேர்ந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு காரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து நான்வெஜ் வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 2 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும்.
இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து இதோட ஆட் பண்ணணும். ஏன் இதெல்லாம் சில பேர் நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இதை ஆட் பண்ணுவாங்க. ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் நம்மளோட மொத்த பிரியாணிக்கே வந்து டேஸ்ட் கொடுக்கறது வந்து ஆனியனும் ஆயிலும் மட்டும்தான். இந்த ஆனியன் ஆயிலோடையுமே இது மிக்ஸ்அப் ஆகிறப்ப தான் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லுது. அதனால முதலையே நம்ம இதை வந்து போட்டுடணும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வதங்கணும். ஏன் அப்படின்னா நல்லா டார்க்காக நல்லா பொன்னிறமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் அப்படியே இருந்துச்சு நல்லா வதங்கலை அப்படின்னா பிரியாணி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். உங்களால் வச்சு சாப்பிட முடியாது. சில வந்து பார்த்தீங்கன்னா பாரியாணி பிரியாணிலாம் 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து டார்க்காக நல்லா வதங்கியிருப்பாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வச்சுனாக்கா நம்மளுக்காக வச்சு சாப்பிட முடியும். ஈவினிங் வரைக்குமோ இல்லை நைட் வரைக்குமோ இல்லை மறுநாள் வரைக்குமோ உங்களால் வச்சு சாப்பிட முடியும். அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு. இது வெந்துட்டு இருக்கிறப்பே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ வந்து அரைச்சி வச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். மெயினான திங் நல்லா வதங்கி இதெல்லாம் சுண்டை காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடி போட்டக்கூடாது தக்காளி. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து கேஷ்யூ வந்து அரைச்சி வச்சுருக்கிறது என்ன பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து விடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சீக்கிரம் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா விடாமல் நல்லா வந்து கலரிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோலை இங்கே அடி பிடிக்கிறது. இதை வந்து அப்படியே கரண்டியை வச்சு லைட்டாக அப்படியே சுரண்டி விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போ அடி பிடிக்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு தம்மு போடும்போது வந்து உங்களுக்கு தம்மு போடும்போது வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து அரைச்சி போட்டு கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாச்சு. நல்லா கபகமான வந்து வாசனையோட சேர்த்து நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு எல்லாமே. ஸோ ஆனியன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து அடி பிடிக்காமல் இதை வந்து கலரிகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ கலரிகிட்டே இருந்துமே எவ்வளோ அளவுக்கு அடி பிடிக்கிறது பாருங்கள். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இது மாதிரி சுரண்டி விட்டு வந்து இது பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் மசாலாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வதங்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கூட வந்து நம்ம வந்து தயிரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா இதோட சேர்ந்து இப்போ வந்து தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஜூஸியாக ஆகும். அப்போ அந்த ஜூஸியோட சேர்த்து இதெல்லாம் கீழே இருக்கிறது எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சுரண்டி எடுக்க முடியுமோ அதை எடுத்துருங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் இப்போ எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா திரும்பி தம் போடுறப்ப இன்னும் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். நாளே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கீழே எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம போட்டு வந்த மசாலா எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு மிக்சிங். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஸோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா வந்து இதை வந்து கலரி விட்டுக்கலாம். இது வந்துகிட்டே இருக்கிறப்ப நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு பேனில் 3 லிட்டர் தண்ணி, ஓகேவா? ஸோ எதுக்குன்னா தம் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணியோட ரைஸை வந்து நம்ம வந்து ஆஃப் பாயில் பண்ணோம். அதுக்கு 1 கிலோ ரைஸுக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வைக்கணும். ஸோ அதை நம்ம வச்சிடலாம்.
இதில் வந்து ஏன் நம்ம சுடுதண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அரிசி வந்து போடுறப்போ வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு உடனே அரிசியை போட்டு கொதிக்க விடுவாங்க. ஸோ அப்படி கொதிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அரிசி வந்து ரொம்ப குழன்னு போயிடும். நெக்ஸ்ட் வந்து அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து சீரக சம்பா அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசி வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூழ் மாதிரியோ இல்லை வந்து அரிசி வந்து உடஞ்சு போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கழி பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து பெரிய தப்பு பண்ணுறது என்னன்னா, தண்ணி கூடயே சேர்த்து அரிசியும் போட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறது. அப்படி பண்ணக்கூடாது. நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறப்ப அரிசி அப்போ தான் போடணும். அரிசி அப்போ போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் தான், அவ்வளோதான் உங்களுக்கு கணக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து செய்ய போகிறப்பையும் வந்து அரிசி வந்து நம்ம ஊற வச்சுட்டோம். அரிசி ஆல்மோஸ்ட் வந்து 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு நமக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அரிசி வந்து நல்லா பதத்துக்கு வந்திருக்கும். வெந்நீரில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, வெந்நீரில் வந்து போடுறதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அரிசி பதத்துலேருந்து கொஞ்சம் ரைஸ் பதத்துக்கு வந்திருக்கும். உங்களுக்கு நல்லா பருக்க ரைஸாக இருக்கும். அப்போ வந்து தம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டிருக்கோம். இதில் வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன் இதில் கல் உப்பு போடுறோம் அப்படின்னா, அரிசி வேகும் போதே உங்களுக்கு வந்து இந்த தண்ணியோடைய வந்து உப்பு கலந்துட்டு நீங்கள் அதில் அரிசி போடுறப்ப அரிசிக்குள்ளே வந்து அதோட உப்பு சுவை வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ இறங்குறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தம் போடுறப்ப வந்து உங்களுக்கு உள்ளே கிளறாது. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் முன்னாடியே தம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி வேகிறதுக்கு முன்னாடியே அதில் உப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உள்ளே வந்து இறங்கியிருக்கும் உப்பு. ஸோ இப்போ கறி வந்து நல்லா ரெடி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு. ஸோ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு கறியை கொஞ்சம் வேகிறோம். சுடுதண்ணியாக வந்து ஆஸ்லஸ் வந்து சைமல்டேனியஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து மூடிடலாம். ஸோ மூடி ஒரு 2 to 5 minutes இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தண்ணி வெந்துடும். 5 minutes ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியுமே வந்து நமக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இதுலேருந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்து கறிக்கு நம்ம ஊற்றிடலாம். இப்போ அதுலேருந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்து நம்ம இந்த கறிக்கு வந்து ஊற்றிட்டோம். இப்போ இந்த தண்ணியிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி வந்து வேக போகுது. ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes வந்து இதாகும். நல்லா 5 minutes குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த தட்டு போட்டு மூடினா தட்டுக்கு இடையிலேருந்து உங்களுக்கு வந்து புகை வர ஸ்டார்ட் பண்ணும். அப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes உங்களுக்கு வந்து கறி வந்து வேகிறதுக்கு வந்து டைம் கொடுத்துருங்க. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வச்சுருக்க சுடுதண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 minutes 5 to 10 minutes வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 minutes ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அடை வரலாம். நீங்கள் வந்து மூடி ஓப்பன் பண்ணும்போது ஸோ இப்போ இழுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கொதிச்சுட்டு இருக்க ஆவி வந்து ஃபேஸில் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஜஸ்ட் ஸ்லைடாக இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். கறி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வெந்நீரும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ரைஸை தூக்கி போடலாம். நம்ம அரிசி போட்டு ஒரு 2 to 3 minutes ஆகிடுச்சு. நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை கையில் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து உடஞ்சி உள்ளே இருக்கிறது லைட்டாக தெரியணும். இதில் கன்சிஸ்டன்சி அரிசி பார்த்தாலே தெரியும். அரிசி பார்த்தா தெரியும். சுற்றி உங்களுக்கு வந்து வெந்துருச்சு. நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கணும். உள்ளே இருக்கிற அரிசி வந்து நசுங்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தோலை தெரியும். காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. செஞ்சுட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடி போட்டுருவோம். நம்ம வடி போட்டு முடிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். கறி நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வடி போட்டுருந்த அரிசி எடுத்து இதை கொட்டிடலாம். வடிகட்டுறப்போ
அரிசியை வந்து வடி போடுறப்ப என்ன பண்ணலாம், அந்த வடி போடுற தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வைக்கணும். அதை தான் வந்து நம்ம தம் போடுறதுக்கு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம வடி போடுற அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ போட்டாச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் அடியிலேருந்து அப்படியே சுற்றி கலரி விடணும். இப்போ இதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நல்லா வந்து இதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம வடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கஞ்சி தண்ணி. ஸோ அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக கலரி முடிச்சுட்டு உங்களோட இதில் வாட்டரோட கன்சிஸ்டன்சி பார்க்குறேன் நான். அப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக கலரியாச்சு. ஓகே, ஃபுல்லாக கலரி முடிச்சுட்டு ஸோ தண்ணி கொஞ்சம் பத்தலை. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எது தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கறி கொதிக்கிறப்பே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கலாம். ஸோ ஏன் அப்படி ஊற்றுறோம் அப்படின்னா கறி வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து குழன்னு ஆகி போயிடும். ஸோ அதனால நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். இப்போ இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி அரிசி போட்டதுக்கு அப்புறம் தான் கன்சிஸ்டன்சி பார்க்கணும். ஸோ தண்ணியோட அளவு எப்படி இருக்கணும், ஸோ இங்கே பாருங்கள், தலைன்னு உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிறப்போ நீங்கள் அப்படியே வந்து தம் போட்டுடலாம். ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நெய் வந்து பார்த்திங்கன்னா மேலால் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலால் விட்டுட்டு தட்டு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வெந்நீர் வந்து வடிகட்டின வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி மேலே வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியது தான். தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணால் நம்ம ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டு நெய் மேலே மிதக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே மேலே நம்ம தம் போட்டுடலாம். உங்களுக்கு சில பேர் வேணுங்கிறவங்க கலர் பவுட்ரு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கலர் பவுட்ரு வந்து ஒரு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஊற்றிடுங்க. வேணாங்கிறவங்க வந்து இதுவே போதும், இதுவே என்ன. ஸோ இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இதை மூடுறதுக்கு பதில் ஒரு துண்டு வச்சு ஒரு இது வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மூடினா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துண்டோ இல்லை ஒரு துணியோ வந்து நீங்கள் இது மேலே வச்சிடலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேப் வந்து உங்களுக்கு விழும், தம் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி வந்து ஒரு துணி வச்சுருங்க. வச்சுட்டு இது மேலே பிளேட்டை போட்டுருவேன். பிளேட் போட்டுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து வெந்நீர் இங்கே வச்சுருக்கேன் பக்கத்துலேயே, அதை தூக்கி மேலே வந்து வச்சு தம் போட்டுற வேண்டியதுதான். ஸோ இதை வந்து ஒரு இப்போதைக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ், உங்களுக்கு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் முடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஆற விட்டாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குங்க. ஸோ ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு. கறியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அந்த ஜூஸ்னஸ் உள்ள எல்லாமே இறங்கியிருக்கு. போட்ட மசாலா கண்டென்ட் எல்லாமே வந்து கறிக்குள்ள ஸ்டஃப்னஸ் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆற்காடு ஸ்டைல் சீரக சம்பா தம் பிரியாணி எப்படி செய்யுங்கிறத நம்ம வீடியோவில் ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். அண்ட்
மோரோவர் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வித் கிராம்ஸ் அண்ட் கேஜஸோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் வீடியோ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட நெக்ஸ்ட் ஒரு புது டிஷ்ஷோட நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம என்கே இன்ஃபோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.